துணையேற்பு அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? மண் குடிசை மாடம் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை அருமை. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அல்லது நடில். மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன ஆசை ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன ஆசை ஊஞ்சலிலாடும். அருமை அருமை அருமை. மனது மறக்காத பழைய பாடல்களை நினைவூட்டி பாடுகின்றார். இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. கடமை இருந்தால் வீரனாகலாம். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. அல்ல நெடில். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று முத்தான பாடல்களை தந்த அற்புதமான ஒரு பாடகர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்ல. முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை. மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நான் ஏற்கனவே பல முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். புகழ்வதற்கோ அல்லது திறமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல நீங்க உங்க தலைவரை பத்தி எல்லாம் நீங்க அடிக்கடிக்கு பேசுறீங்க. நாங்க முதல்ல பேசுறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்னோட சென்டிமெண்ட் டைம். நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும், வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். தப்பிச்சுடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கு எல்லாம் சொல்லி வைங்க, உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். செங்கல் சோலைக்கு வண்டல் மண் அதிகமா பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்தியும், செம்மண் தான் பயன்படுத்தியும். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். உலகம் தெரியாம இருக்காது. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு.
அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஆமா ஏன்டா அப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. பயமா அது கடிச்சிடாத. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. முதல்ல இந்த புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்துல நீங்க பண்ண ஊழல் இருக்கு இல்லையா, அந்த ஊழல் கேஸ் இன்னமும் ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைனை கட்டி அந்த கேஸை முடிச்சு விட்டு க்ளோஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்றதுக்கு வழியை பார்க்கலாம். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. BNS 241, BNS 238 காசிங் ஆஃப் டிசப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் சீக்ரசி. இது வந்து நீங்க சொன்ன பாயிண்டே வந்து சட்டப்படி குற்றம். அதாவது வந்து உங்க கையில இந்த மாதிரி உண்மையிலேயே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதை இத்தனை நாள் நீங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணாம அதை மறைச்சு வச்சு நல்ல டைமுக்காக நல்ல காலம் பார்த்து உங்க என்ன யோசிக்க சொல்லணுமா என்ன? ரோல் கேமரா ஆக்ஷன். இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நெத்திக்கு நேர குடி தெரியாதா? கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்குமே. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிற. ஆர்கே நகர் மரிய வில்சன் கார் கிடையாதான். அடங்கொப்பன் தாமரப்பள்ளி தலைமுறை யாரு? எந்த மரிய வில்சன்? ஷேக்ஸ்பியர் மருமை, ஜேபிஆர் மருமை. ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூனிக் ஸ்டைல்ல பேசுவார் இல்லையா, பான் கிறிஸ்டின் மரிய வில்சன். மரிய வில்சன் கார் இல்லைன்னு சொன்னா காதுல ஊசிய குத்தலாம், கடப்பாறையை குத்தக்கூடாது. சோத்துல பூசணிக்காயை மறக்கலாம், பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க கூடாது. பொய் சொல்லலாம், ஆனா அண்டாண்டாவா சொல்லக்கூடாது. சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. மரிய வில்சன் கார் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் அபிடவிட்ட போட்டுக்காரு. இப்ப மரிய வில்சன் போற கார் யாருக்காரு? களவாண்டு வர காரா? திருட்டுக்காரா? யார் கார் அது? மரிய வில்சன் ஜேபிஆர் கல்லூரியினுடைய தாளாளர். ஜேபிஆர் மருமே. அப்படி எப்படி கார் இல்லாம இருக்கும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். 1947 காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். நீயும் நானும் ஒண்ணு, டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு, இது காந்தி பிறந்த மண்ணு. முருகா இயேசுவே அல்லாவே எல்லாரும் மொத்தமா சொல்லி காப்பாத்துங்கப்பா. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இது கொழுற முதல்ல கண்ணத்தோட நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. எங்க ஆளுங்க கிட்ட 1000 ரூபா இருக்காது. எங்க கிட்ட எல்லாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது. இங்க இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே பக்கத்துல இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. ஒன்னா எடுத்துங்க, வேணான்னு சொல்லல. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலர் தெரியாது மச்சி. நாங்க வந்து 100 நாள் தான் ஆகுது. சீ போடுன்றீங்க.
எஸ்சிஏ போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணோமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரர் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணிங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. ஒன்றும் தெரியாது. போறிய லூசு போயிடலாம். எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு செத்த போயிடலாம். எனக்கு செலவு தெரியாது. எனக்கு மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்க, பவுடர் அடிக்கிறவனை அமைச்சராக்குனாங்கோ, ஹோல்சேல்ல குட்கா வித்தவனை கட்சியில சேர்த்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளை பொறுக்கையும் தேடி தேடி தவைக்கால சேர்த்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்க, 6 சிலிண்டர் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி பெரிய பாலப்பல்மா கையில கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்க, நீட்டுக்கு எதிராக இருப்போம்னு சொல்லிட்டு 20 கோடி ரூபாய் நீட் அகாடமிலேயே இன்வெஸ்ட் பண்ணாங்கோ, கரண்ட் பில்லை ஏத்தி கொடுத்தாங்க, ஏத்தி கொடுத்த கரண்ட் பில்ல எக்ஸ்ட்ராவா 4 மடங்கா சேர்த்து கொடுத்தாங்கோ, 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. வந்த 2 மாசத்துல 20,000 கோடி கடனை வாங்கி 10 லட்சம் கடனை 16 லட்சமா ஏத்தி கொடுத்தாங்கோ. இதாண்டா மாற்றம். தற்குறி ராஜ்யம்டா. நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் வருவேன். இங்க வந்து நான் எம்எல்ஏனா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க எல்லாருக்கும் எங்க அண்ணா கார் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நாங்க கார்ல வரோம். அப்படியே ஒரு ஐபோனும் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். 17 Pro Max. நிறைய சமூக வலைதளங்களை பரப்புறத நம்பாதீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுத்தது இந்த அறிவிப்பு எப்படி பார்க்கிறீங்க? வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ. பயனுள்ளது. எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் பயனுள்ளதா இருக்கு. தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ. அப்போ எல்லா எம்எல்ஏயும் வேட்புமனுல அவங்க சொத்து மதிப்பு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. எல்லாம் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான். மானம் கெட்ட பையன் பொறுக்கிறதுக்கு பரப்பிட்டான். ஏற்கனவே நிதி பற்றாக்குறைன்னு சொல்லித்தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பெரிய பதாள கடனில் இருக்க ஆட்சியை நாங்கள் கைப்பற்றிட்டோம், அதை இப்போ மீட்டுக்கிட்டு இருக்கோம்னு. உருப்படியாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் இது சரிவர செய்யலை. அதனால இந்த திட்டத்தை மாற்றி செய்யலாம். அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து ராஸ்கல். உன்னை விட சின்ன பயிலும் எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணிய தண்ணன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. ஐயா, என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா.